ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நெய்பர் அவங்க சொந்த ஊரில் கோவில் திருவிழான்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கெடா விருந்துன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நானும் கிளம்பிட்டேன். இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க புதுக்கரை புதூர் பக்கத்தில் இருக்க கூகலூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலில் அன்னமார் சுவாமிகளோட முனியப்ப சுவாமியும் நமக்கு காட்சி தராங்க. கோவிலுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான லேக் இருந்துச்சுங்க. பார்க்கவே செம வியூ பாயிண்ட்டாக இருந்தது. நான் போயிருந்தது ஆஃப்டர்நூனுக்கு மேலேங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சன்செட்டோட வியூ அந்த லேக்கில் படும்போது அதை பார்க்கவே இன்னும் அழகாக இருந்தது. நான் ரொம்ப ஆர்வத்தோட என் நெய்பர்கிட்ட இந்த தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து ஏதாவது குடிநீர் ஆதாரத்துக்காகவோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். பட் அவங்க சொன்ன விஷயத்த கேட்டோன்னே எனக்கு நிஜமாலுமே ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ தண்ணியும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இதில் கழிவுநீர் கலந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே இத்தனை தண்ணியும் வீணாக போதேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த மாதிரி நீர்நிலைகளெல்லாம் வீணடிக்காமல் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக பாதுகாத்து வைக்கணும். கோவிலேருந்து வர வழியில் பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது ஒரு வீட்டில் ரங்கூன் மல்லி செடி நல்லா உயரமாக படர்ந்துருந்தது. கட்டிங்ஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு வீட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கவங்க கிட்டலாம் பேசிட்டு அவங்கக்கிட்டேயும் பாய் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். உண்மையாகவே இந்த டேவை அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வர்ற வழியில் அழகான சன்செட் வியூவை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. டாட்டா, பாய் பாய்.